திருச்சியில் உள்ள ரங்கநகர் சபையாரின் வாழ்த்துதலையும் அன்பையும் அங்கு அங்கம் வகிக்கிற அடியேன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தன் ஒருவன் இவ்விதமாக பாடுகிறான், அதாவது எழுதி வைத்திருக்கிறான். நம்மையும் ஓர் பொருட்டாக நாய் சிவிக ஏற்றுவித்த ஐயன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அப்படின்னு சொல்லி பாடுறான். இழிந்த நிலைமையில இருந்த மனுமக்களாகிய நம்மளை, நாய் போன்ற இருந்தவர்களை கழுவி குளிப்பாட்டி அலங்கரித்து, சிவிகைனா பல்லக்குல ஏற்றி வச்சிருக்கிறார் நம்மள. எவ்வளவு பெரிய அதிசயம்! அதை போல அடியனுக்கும் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இங்குள்ள சபையார் இங்கே தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசும்படியாக அழைத்தமைக்காக, ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த சபையாருக்கு என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சபையில எவ்வளவோ பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள், விற்பனர்கள் இங்க பேசுகிறதை நான் பல சமயங்களிலே கேட்டிருக்கிறேன். இந்த சபை எனக்கு புதிதல்ல. செல்வநாதனுக்கு திருமணமாகிற காலத்திற்கு முன்பு இருந்தே எனக்கு தெரியும். இந்த சபையை பற்றி எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஸ்தோத்திரம் செலுத்துகையில எனக்கு என்ன நினைப்பு வரும் என்றால், பெதஸ்தா குளம் தான் நினைப்பு வரும். ஏன் தெரியுமா? அங்கே படுத்திருந்த 38 ஆண்டுகளாக படுத்திருந்த பிணியாளி என்ன சொன்னாரு? நான் போகிறதுக்குள்ள இன்னொருவன் முந்தி போய் விடுகிறான். நான் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு எழுந்திருப்பதற்கு முன்னதாக இன்னொருத்தர் முந்திக்கிறார். சரி, அடுத்தாப்புல ஒரு கேப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் அசந்தா ஸ்லாட்டு கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. அப்படியாக 2 வாரங்கள் போல நான் ஸ்தோத்திரம் செய்ய முடியாமல் போனது உண்டு. ஏன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, 9:30 இன்னைக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பயந்து கொண்டே எழுந்திருக்க முடியாமல் பயத்தோடு தான் இருக்க வேண்டியிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஒரு பிரசங்கி அல்ல, பெரிய வேத விற்பனரும் அல்ல. என்றாலும் அவருடைய பிள்ளைகள் என்கிற நிலைமையில தேவன் நம்மோடு பேசின காரியங்களை, நாம் வாசித்த காரியங்களை பேச வேண்டியது அவசியம் உண்டு. இப்போது ஒரு பகுதியை வாசித்து அதுல என்ன சொல்லி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த முதல் 2 காரியங்களும் இங்க இருக்கிற பலர் நிறைவேற்றி விட்டீர்கள், ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், கீழ்ப்படிந்து இருக்கிறீர்கள். இன்னும் சிலர் அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவர் தருகிற ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால்தான் அவரில் நிலைத்திருக்க முடியும். ஏற்றுக்கொண்ட நாம், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு கீழ்ப்படினோம்னா வேத வசனங்களை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதிலே நாம் ஊன்ற கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த வசனங்களை கவனமாக கருத்தூன்றி படிக்க வேண்டும். மேலோட்டமாக அல்ல, கடமைக்காக அல்ல, அவசர கோலத்தில் அல்ல, ஏனோதானோ என்று வாசிக்க கூடாது. வாசிக்கிறதுல பல வகை இருக்கு. ரீடிங், ஸ்டடிங் அண்ட் டைஜஸ்டிங் பாங்க. நம்ம எந்த அளவுக்கு வேத வசனத்தை வாசிக்கிறதுல கருத்துடையவர்களாக, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதற்கு ஏதுவாக
லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை ஒருவர் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். அப்பொழுது அமர்ந்திருக்கிற நாம் எல்லோருமே மிகுந்த கருத்தோடு கவனிக்க வேண்டும். ஏன்னா நான் 2 கேள்வி கேட்க போறேன் அந்த 7 வசனம் முடிஞ்ச உடனே. எல்லாரும் பேசலாம், ஒரு இன்டராக்ஷன் மாதிரி கூட இருக்கலாம், தப்பு இல்லை. இப்ப வாசிப்போம். லூக்கா 5:1 முதல் 7 வசனங்களை. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. இதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுகளில் பார்க்கும் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் நோக்கி, ஆழத்தை தள்ளிக் கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, தாமும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவர்கள் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்றவர்கள் இந்த கூட்டாளர்கள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சரி காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழ்த்தக்கதாக நிரப்பினார்கள். எல்லாருக்கும் கேட்டுச்சுல? இப்ப எல்லாரும் பைபிளை மூடிடுங்களேன் பிளீஸ். மூடி வச்சிருங்க புத்தகத்தை. இப்ப 2 கேள்வி, 2ம் கிட்ட ஒரே சம்பந்தப்பட்டது தான். இதுல உள்ளது தானே, வெளியில எல்லாம் கேட்கல. முதல் கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் சீமோனிடம் என்ன சொன்னார்? யாரும் சொல்லக்கூடாது. 2வது கேள்வி, பேதுரு ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொன்னார்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. திருச்சி லால்குடியெல்லாம் சொல்லக்கூடாது. மற்றவங்க சொல்லுங்க. யாருமே கை உயர்த்தலையா? யாரும் முந்திக்கலையா? யாரு? சொல்லுங்க. எஸ்வி ராஜ். சீமோனு கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? சீமோன் ஆண்டவருக்கு என்ன பதில் சொன்னாரு? சரி, அவருக்கு என்ன பதில் சொன்னாரு சீமோன்? அவ்வளவுதான். அது நீங்க இதுல பாத்தீங்களா? 2 பேரும் ஒரு காரியத்தை குறித்து பேசுறாங்க. சரி, இல்ல, 2 பேரும் ஒரு காரியத்தை குறித்து குறிப்பிடுகிறார்கள். அதை கவனிச்சீங்களா? என்னம்மா? ஆமா, முடியல, நானும் முடியல அப்படின்னாரா? அதே வார்த்தையை சொல்லுவாரு அவரும், கிட்ட மேக்சிமம். என்னங்க? யாரு வலை வலை போடுங்கன்னு சொன்னாரா? சரி, வேற யாரும்? யாரு சொன்னது? சரி, சீமான் என்ன சொன்னாரு? கரெக்டுங்க. அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார், கவனிச்சிருக்கிறாரு. இந்த வசனம் வரும்போது கவனிச்சிருக்கிறார். மற்ற சமயத்துல கவனிச்சாரு என்னன்னு தெரியாது. ஆனா இதை கவனிச்சாருன்னா மற்றதையும் கவனிச்சிருப்பாருன்னு நான் எடுத்துக்கிறேன். உங்க பேர் என்ன பிரதர்? ஓ, பாருங்க, நம்ம வேத வசனத்தை எப்படி படிக்கணும்னு போன வாரத்துக்கு முதல் வாரம் நம்மளுடைய மூத்த சகோதரர் சொன்னாங்க. ஒரு பகுதியை படிச்சு முடிச்சோன்னே வாட், வென், ஒய், வேர், ஹவ் அப்படிலாம் கேட்கணும்னு சொன்னாங்க. என்ன, எதுக்கு, எப்படி, எங்கே, எவ்வாறு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கணும். கேட்டு அதுக்கு பதிலை நாமே கண்டுபிடிச்சி நோட்டில் எழுதி வச்சு படிக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறேன் நோட்டில் எழுதி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இருதயங்களில் எழுதி அதை மெமரியில் வச்சுக்கணும். அந்த மெமரி அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தினம் எமரி போட்டு தேய்க்கணும். அது வேத வசனம் தாங்க எமரி. இதை படிக்கிறவங்களுக்கெல்லாம் மெமரி நல்லா இருக்கும். இங்கே மெமரி வேர்ஸில் நிறையா சொல்லி ப்ரைஸ் வாங்குறவங்க ஸ்கூல்லையும் நிறைய ப்ரைஸ் வாங்குவாங்க. ஏன்னா வேத வசனம் அப்படி செய்கிறது பிரியமானவங்கள. சரி,
ஆண்டவர் வலைகளை போடுங்கள் என்றார். ஆனா பேதுரு சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அவர் அப்படியே வார்த்தையை முழுசுமா நம்பினாரா? வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன்னு தானே இருக்கணும். அப்ப அவர் சொன்ன வார்த்தையின்படியா செஞ்சாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அதாவது விலைய போட சொன்னீங்க, அதுவும் அந்த இதுக்கு கீழ்ப்படினேன். ஆனா போட்ல எத்தனை வலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அது ஆண்டவருக்கு தெரியும், பேதுருக்கு தெரியும், அந்த போட்ல இருந்தவங்களுக்கு தெரியும். எல்லா விலையும் போட்டிருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு விலையை மட்டும் போட்டு விட்டு உம்முடைய வார்த்தையின்படியேன்னு சொல்றாரு. வலைய போடுறதுக்கு தான் அவர் கீழ்ப்படிஞ்சாரு. எல்லா விலையும் போடுகிற விஷயத்துல அவர் என்ன செய்யல? கீழ்ப்படியில. ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். நம்மளாம் அப்படித்தானே இருக்கிறோம். ரீசன் ஃபார் இட். ஏன் அப்படி சொன்னாரு? வலைகள் என்றது பதிலாக ஏன் சீமோன் வலைன்னு சொன்னாரு? இப்போது நம்ம வலையை பத்தி அறிந்திருக்க வேண்டும். கடற்கரை பக்கம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து படகை ஓரமா நிறுத்தி விட்டு பாதுகாப்பா வச்சுட்டு அதுக்கு அலை அடிச்சிட்டு போகாம ஏதாவது தடையெல்லாம் வச்சுட்டு வந்து என்ன செய்வாங்க? வலைகளை சுத்தம் பண்ணுவார்கள், அலசுவார்கள். அதுல தேவையில்லாத கிளிஞ்சல் இருக்கும், சிப்பி இருக்கும், கடல் பாசி இருக்கும், இன்னும் நம்ம உணவுக்கு உதவாத எத்தனையோ இருக்கும், பாம்பு கூட இருக்கும். அதெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அலசி காயப்படுவார்கள். அது காயப்பட்டு தான் வீட்டுக்கே போவாங்க. ஏனென்றால் அடுத்த முறை அவர்கள் வரும் பொழுது தயாரா இருந்தா தான் கடலுக்குள்ள போக முடியும். திரும்பி வரும்போது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க டைம் இருக்காது அவங்களுக்கு. ஒரு வலையை சுத்தம் பண்ணோம்னா 1 மணி நேரம் கூட ஆகும், அதுக்கு மேலேயும் ஆகும். அது வலையோட சைஸை பொறுத்து. வலைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு பிராணிக்கும் தனித்தனியா வலை வச்சிருக்காங்க. பாடு வலைன்னு இருக்கு, சுருக்கு வலை இருக்கு, ரெட்டை மடி வலைன்னு இருக்கு, நிறைய வலை இருக்கு. ஒன்று லட்ச ரூபா அதுக்கு மேல கூட போறோம். அதனால அவர்கள் கண்ணும் கருத்துமாக அதை பராமரித்து வருவார்கள். பேதுரு யாருங்க? மீன் பிடிக்கிறவர். அவருக்கு தெரியும் இப்ப மீன் வராதுன்னுட்டு, மீன் கிடைக்காதுன்னுட்டு. மீன்கள்ல பல வகை உண்டு. அவைகள் ஒவ்வொன்றும் என்ன தெரியுமா செய்யும்? ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு மட்டத்துல மேயும். சிலது அடித்தளத்துல மேயும், சிலதுல மேல் மட்டத்துல இருக்கும், சிலது நடுவாக டிவிஷன் மாதிரி பிரிச்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல மேயும். அது அவைகளுடைய வழக்கம். சிலது பாறைகளுக்குள்ள, அந்த பவள பாறைகளுக்குள்ள சேத்துக்குள்ள இருக்கிற மீனெல்லாம் உண்டு. அது ஆண்டவருடைய படைப்பு அப்படி. அப்ப எந்த மீன் எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எந்த நேரத்துல கிடைக்கும், அதுக்கு என்ன விதமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும், என்ன விதமான வலையை நம்ம எடுத்துட்டு போகணுங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? சிறு பிள்ளையிலேயே மீனவனாக இருந்து வளர்ந்த சீமான் பேதுருக்கு தெரியும். சொல்லுகிறவர் யாருங்க? அவர் யாரு? ஆண்டவர் தான். ஆண்டவர்னு அப்பா அவருக்கு தெரியாது. சன் ஆஃப் கார்பெண்டர். ஏங்க தச்சு வேலை செய்யறவருக்கு மீன் பிடிக்கிறத பத்தி தெரியுமாங்க? தெரியுமா? சொல்றாரு. நம்ம பேதர் எப்படிப்பட்டவருங்க? மீன் பிடிக்கிறவர். அவர் சுபாவம் என்ன? அவர் எப்படிப்பட்ட ஆளு? சந்தேகப்படுவாரா? தன் மனதில் பட்டதை வெடுக்கென்று பேசும் துடுக்கான ஆளு. நம்முடைய பாஷையில சொல்லணும்னா முந்திரி கொட்டை. எதையும் அதோட இது என்ன ஆகும், அதோட எஃபெக்ட் என்ன ஆகும், ரிசல்ட் ஆகலாம் கால விட மாட்டார். பட்டுன்னு செஞ்சிருவார். பட்டுன்னு பட்டயத்தை உருவி வெட்டி விடுவார். அப்படிப்பட்ட ஆள். அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்கிட்ட போய் வேற யாரையாச்சும் இப்படி சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? போயா வேலையை பார்த்துக்கிட்டு, நீ ஒரு ஆசாரி, நீ ஒரு தச்சனுடைய மகன், மீன் பிடிக்கிறத பத்தி உனக்கு என்னையா தெரியும், வேலையை பார்த்துக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு? என்ன பதில் சொல்றாரு? ஐயரே. அது என்ன ஐயரே? சிஎஸ்ஐ கோயில்ல இருக்கிற ஐயரா? இதை பூணூல் போட்டுட்டு
என்னடா அம்பி அப்படிங்கிறாரு அந்த ஐயரா? ஐயர்னா மேன்மை தங்கியவர், மேன்மை உள்ளவர், மதிப்புக்குரியவர்னு அர்த்தம். இவர் ஏன் ஒரு மனுஷனை பார்த்து மேன்மை உள்ளவர்னு சொல்றாரு? மேன்மை உள்ளவர்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? முழுசுமா கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா இல்லையா? 4 விலையோ 5 விலையோ எத்தனை விலையோ அத்தனை போட்டிருக்கணுமா இல்லையா? ஆனாலும் இவர் ஐயருங்கிறாரு. ஏன்? முந்தின அதிகாரத்தை பாருங்களேன். ஐயர்னா மாஸ்டர். 38 39 வசனம் வாசிங்களேன். முந்தின அதிகாரத்துல 38 39 வசனங்களை வாசிப்பா. அவர் கபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடுஞ்சூரமாய் கிடந்தார். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்திலே குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கி போது அவர் எழுந்திருந்து அவளுக்கு பணிந்து செய்தார். இதனாலதாங்க மாமியார் ஜுரமா, கடும் ஜுரம், ஜுரம் சொல்ல, அதுக்கு முன்னால பாருங்க, கடும் ஜுரமாக இருந்தாரு. ஐயா கொஞ்சம் குணப்படுத்தணும்னா அவர் என்ன சொன்னாரு? குணப்படுத்திட்டாரு. அதனால இந்த மனுஷனுக்கிட்ட ஏதோ ஒண்ணு, சம்திங் இஸ் டிஃபரண்ட் வித் ஹிம், சம்திங் இஸ் வெரி சிக்னிபிகண்ட் இந்த மனுஷங்கிட்ட இருக்கு. அதனாலதான் ஒரு மரியாதை பாருங்க. ஏன் பேதுரு முழுமையாக கீழ்ப்படியவில்லை? மரியாதை இருக்குங்க. நம்மளாம் அப்படிதான். ஆண்டவரை தேவன், தேவகுமாரன், அவருக்கு எல்லாம் உண்டு, எல்லாமே அதிகாரம் உண்டு, அவர் எல்லாம் மறிந்திருக்கிறார் தெரிஞ்சிருந்து நம்ம முழுசாக கீழ்ப்படுறோமா? நம்ம கிழக்க போகணும்னா அவர் மேற்க போக சொல்லுவார், நமக்கு பிடிக்காது. நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைப்போம், இல்லைன்னா மெடிசின் படிக்கணும்னு நினைப்போம். நம்ம வீட்டில் வேற ஏதாவது சொல்லுவாங்க, இல்லைன்னா இடம் கிடைக்காது, சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு படிப்பு படிக்க போவோம். ஆனால் அங்கேயும் என்ன செய்யறாரு ஆண்டவர்? நம்மை பயன்படுத்துவார். எல்லாமே நம்ம இஷ்டப்படி செய்யறது இல்லை அவரு. ஆனா அவர் இஷ்டப்படி நம்மளும் என்ன செய்யறதில்ல, நடப்பது இல்லை. மரியாதை கொடுக்கிறாரு, ஆனா முழுசா கீழ்ப்படுகிறது இல்லை. இது நம்ம மாதிரி தான். அவரும் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தானே. ஏங்க கீழ்ப்படியில? ஒரு வேலையை மட்டும் ஏங்க போட்டாரு? அவநம்பிக்கைலாம் இல்லை, அவருக்கு நிச்சயமா தெரியும் மீன் வராதுன்னு. இந்த மனுஷன் பேச்சா கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு யார் சுத்தம் பண்றது? காய வச்சு எடுத்து வைக்கணும். பராமரிக்கிறது யாரு? ஒரு வலைக்கு இவ்வளவு நேரம் ஆகும். 5 வலையை போட்டா எவ்வளவு நேரம் ஆகும்? 5 மணி நேரம் 6 மணி நேரம். இவர் சொல்லிவிட்டாரு. ஏதோ இவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா இவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஒரு வலையை போடுவோம், மீன் இருக்காது. அப்படி வலையை காமிச்சிட்டு ஐயா ஐயரை மீன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வலையை சுத்தம் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு ஓடி போயிடலாம். வீணாக வெட்டி வேலை செய்யாம காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்குனால ஒரு வலையை போட்டார். இதெல்லாம் எப்படிங்க நமக்கு தெரியும்? மூத்த சகோதரர் சொன்ன மாதிரி, ஏன், எதுக்காக, ஏன் இப்படி சொன்னாரு, என்னவா இருக்கும் அப்படின்லாம் நம்ம தோண்டி துருவி பார்த்தா தான் இந்த பதிலெல்லாம் கிடைக்கும். சரி, அவரு சொல்லும்போது உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறார். அவரு புளூரல்ல சொல்றாரு, ஒரு சிங்குலர்ல சொல்றாரு. உம்முடைய வார்த்தையின்படியே. நாம கூட என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு வேலை கொடுக்குறாரு, ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னா நம்ம என்ன செய்யறதில்ல, அதை முழுமையாக பரிபூரணமாக அதுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. அதை என்ன செய்வோம்? நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஒரு ஆல்ட்ரேஷன், ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு சேஞ்ச் பண்ணிக்குவோம். அவரு சொல்லுவாரியா, அவரு சொல்றதெல்லாம் நம்ம செய்ய முடியணுமா? ஆண்டவரா, நமக்கு என்ன அவ்வளோ வல்லமை இருக்கா, புத்தி இருக்குதா, ஞானம் இருக்குதா அப்படின்ட்டு என்ன செய்வோம்? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோம்ல. அதுதாங்க ஃபெயிலியர். அதுதாங்க அவர் நினைக்கிற முழுமையான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையப்படுகிறது, தடையாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாற்றி அமைக்க, ஆல்டர் பண்ண, மாடிஃபை பண்ண, சேஞ்ச் பண்ண நமக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை, அனுமதியும் அவர் கொடுக்கல. என்னங்க இப்படி இருக்கு, நான் எப்படிங்க போவேன்? உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா?
உனக்கு இருக்கிற இந்த போ, உன்னைய நம்பி போவாதையா, உன் பின்னால யார் இருக்கா? நான் இருக்கேன் போ. அது மாதிரி தான் நம்ம போகணுமே தவிர என்னால முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு இது வராது, எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிக்காது, இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில முன்னேறுகிறவர்கள் எனக்கு பிடிக்காது, எனக்கு தெரியாது, எனக்கு இது வராது அப்படின்னு சொல்றவங்கலாம் வாழ்க்கையில முன்னேற முடியாது. முன்னேறியவர்கள்லாம் இப்படி சொன்னவர்கள் அல்ல. அனுப்புறவர் அவரா இருந்தா அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவர் என்ன செய்வாரு? தருவாருங்க. அந்த நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. அப்படி செய்தால், முழுமையாக கீழ்ப்படிந்தால், அதாவது சாரி, அப்படி கீழ்ப்படியாமல் அரைகுறையாக கீழ்ப்படிந்தால் அவருடைய நோக்கம் நிறைவேறாது. நாம் பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிற அந்த பலன் நமக்கு கிட்டாது. தேவ நாமம் மகிமைப்படாது. நாம் அவர் விரும்புகிற கனி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியாது. ஆகவே நாம் முழுவதுமாக, முற்றிலுமாக, பரிபூரணமாக கீழ்ப்படிய வேண்டும். இல்லைன்னா அதுக்கு பேர் கீழ்ப்படிதல் இல்லை. அதனாலதான் முழு இருதயத்தோடு அப்படின்லாம் எழுதியிருக்கு. முழுமையாக நம்பலைன்னா முழுமையாக கீழ்ப்படிய முடியாது. அப்ப நம்பிக்கையில எங்கேயோ கோளாறு இருக்கு, ஓட்டம் இருக்குன்னு அர்த்தம். முழுமையாக கீழ்ப்படியாவிட்டால் முழுமையான பலன் கிடைக்காது. அது பின்னால வரப்போகுது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் முழுமையாக நிறைவேறாது. நமக்கு எதுக்குங்க தன்னுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தி நம்மை பாவங்களற கழுவி நம்ம மீட்டு ரட்சித்து அவருடைய பிள்ளைகள் ஆக்கி வச்சிருக்காரு. கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் இருக்காரு. என் மேல ஒரு கேஸ் வந்துருச்சு. நான் குற்றவாளி அல்ல என்று நிரூபணமாகி விட்டது. உடனே கோர்ட்டு என்ன முடிவு செய்யும்? குற்றம் நிரூபிக்கப்படாததால விடுதலை செய்கிறேன் பார். அப்படித்தானே செய்யறாங்க. ஆனா நான் சொல்றேன், நான் இப்படி செய்வாங்களா? தம்பி, உன்னுடைய குற்றம் நிரூபிக்க விடவில்லை, நீ நிரபராதி என்று நாங்கள் அறிகிறோம், இந்த கோர்ட்டார் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகையினால நீதிபதியாகிய நான் சொல்லுகிறேன், நீ என் வீட்டுக்கு வா, நீ எனக்கு பிள்ளையாயிரு, என் சொத்தெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்மளை சொல்லியிருக்காரு. அவருக்கு கீழ்ப்படிய, அவரை நம்பி விசுவாசிக்க, அவர் சொல்லுகிறதை செய்ய, அவரோடு கூட இருக்க நம்மளை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம விட்டுவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அங்க இங்க இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த மாம்சத்துல தான் இருக்கிறோம், அதனால இதுல இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறோமா இல்லையா? சொல்லிக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் கூடாது. சரியா? வலைய போட்டாரு, என்ன நடந்துச்சு? 6வது வசனத்துல பிரியமானவர்களே, வலை கிழிந்து போகத்தக்கதாகன்னு தமிழ் வேதத்துல இருக்கு. ஆனா ஆங்கில வேதாகமத்துல எல்லாம் எப்படி இருக்குன்னா, வலை கிழிந்து போயிட்டுன்னு இருக்கு. வலைகள் இல்ல, வலைன்னு தான் இருக்கு. ஜே.என். டார்பி வலைன்னு தான் எழுதுறாரு. அவர் போட்டது ஒரு வலை தாங்கிறாரு. கேஜேவிலையும் அப்படிதான் இருக்கு, என்கேஜேவிலையும் அப்படிதான் இருக்கு. ஆனா கிரீக்ல வலைகள்னு இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப ஏன் வலை கிழிஞ்சு போகணும்? ஆண்டவர் தானே சொல்றாரு, நான் உனக்கு நீ போய் பிடியான்னு. வலை ஏன் கிழிஞ்சு போகணும்? மீன்கள் தரலான்னு அவர் கொடுக்கறதெல்லாம் தரலானது தான். வலை ஏன் கிழியணும்? என்னம்மா? தட் இஸ் ரைட். அவர் என்ன செஞ்சாருன்னா, கீழ்ப்படியாததுக்கு மட்டும் இல்ல, ஒரு வேலைக்கு நம்மளை அனுப்புறாரு, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு பொறுப்பை கொடுக்குறாருன்னா அதுக்கு வேண்டி எல்லாத்தையும் அவர் சவதரிச்சு வச்சிருவார். எத்தனை வேலை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த பகுதியில் மீன் இருக்கா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா? அப்ப என் பேச்சை நம்பி ஒருத்தன் வலையா போடுறான். நான் வலைகள் எல்லாத்தையும் போட சொல்லியிருக்கேன்.
அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அப்படிதான் யோசிச்சு படிக்கணும்னு அங்க சொல்லியிருக்காங்க அன்னைக்கு, போன வாரத்துக்கு முதல் வாரம் செய்தியில. என்ன சொல்லியிருப்பாரு? போன வாரம் கற்பனை பண்ணார்ல சகையை பத்தி, அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் பண்ணி பார்க்கணும். என்ன செஞ்சிருப்பாரு ஆண்டவர்? என்னுடைய பேச்சை நம்பி சீமோன் வலைகளை போட போகிறான், அதனால இந்த பகுதியில் மீன் இல்லைன்னாலும் எங்கெல்லாம் மீன் இருக்குன்னு அவருக்கு தெரியும்ல. அந்த மீன் கூட்டத்துக்கு அவர் கட்டளை கொடுத்திருப்பார். இத்தனை வலை இருக்கு, அத்தனை வலைய போட போறான், நீ எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க, வலையில விழுங்குங்கன்னு மீனுக்கு கட்டளை கொடுத்திருப்பார். அப்படி வந்து விழுந்தது எத்தனை வலையில விழுந்துச்சு? போட்டது ஒரே வலை, இருக்கிறது ஒரே வலை, மீன் கீழ்ப்படியுதுங்க. அவருடைய படைப்புகள், அவருடைய சிருஷ்டிகள்லாம் கீழ்ப்படியுது. யோனா கீழ்ப்படியல. ஆனா அவரை விழுங்க சொன்ன மீன் என்ன செஞ்சது? ஏயா இந்த ஆளை முழுங்கிட்டு எனக்கு குடல் ஏதோ அருந்து போறதுக்கா போயா அப்படின்னு ஓடி போச்சா? அது கீழ்ப்படியுதுங்க. சிருஷ்டிகள் கீழ்ப்படுகிறது, ஆனால் மனுஷனாக நாம என்ன செய்யறதில்ல, கீழ்ப்படுகிறதுல. ஏன் நம்ம மேல் படியிலே இருக்க விரும்புகிறோம்? கீழே இருக்கிற படிக்கு தாழ்ந்து போனா தான் வர முடியும். அவருக்கு தாழ்ந்து நம்ம ஒப்பு கொடுத்தால் ஒழிய நம்ம கீழ்ப்படிய மாட்டாங்க. அவர் ஏற்கனவே கட்டளை கொடுத்து விட்டார். மீன், அவ்வளவு மீன், திரளான மீன் கூட்டம் வந்து பார்த்தா ஒரே வலைதான் இருக்கு. எல்லாத்தையும் அதுக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? ஒரு கிழிஞ்சுதான் போவோம். நம்முடைய கீழ்ப்படியாமை தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தாலும் நமக்கு நஷ்டம் உண்டாகிறது, வலை கிழிந்து போகிறது பிரியமானவர்களே. அதனாலதான் வலை கிழிஞ்சுது. இல்லைன்னா ஆண்டவருக்கு தெரியாதா? கிழியாம இரு அப்படின்னு சொல்லி இருக்க கூடாதா? அவருக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ற பலனை, நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருந்தாலும் அது ஏற்ற பலனை கொடு. ஏன்னா அவர் நீதிபரர், யெகோவா சிட்கேனு. சரி, சரிங்க, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம கீழ்ப்படுகிறது? என்ன செஞ்சா கீழ்ப்படியலாம்? இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? யோவான் 15வது அதிகாரத்துக்கு போகணும். யோவான் 15வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். என்னில் கனிப்படாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனிப்படுகிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொல்ல உபதேசத்தினாலே சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனையும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ கொடி, செடி, திராட்சை பயிரை பத்தி சொல்றாரு. செடின்னா என்ன, கொடின்னா என்ன? மண்ணோடு சேர்ந்து வேரோடு ஒட்டி இருக்கிற அந்த மண்ணில இருந்து வெளியே வருகிற ஒரு பகுதி தான் செடி. அதுல இருந்து பிரிந்து படர்ந்து செல்லுகிற கிளைகள் இருக்குல்ல, அவைகள் எல்லாம் கொடிகள். இந்த கொடிகளுக்கு ஆகாரம், உணவு எங்க இருந்து போகணும்? செடியில இருந்து போகுது. செடி என்ன செய்யுது? வேரை கொண்டு அப்படியே சத்துக்களை உறிஞ்சி இருக்கு, மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ், வாட்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யுது? உறிஞ்சி எடுத்து அதை அங்க பம்ப் பண்ணுது. பாட்டனி படிக்கிறவங்களுக்கு தெரியும், போயம் அண்ட் சைலம் அப்படிம்பாங்க. இந்த சத்து பொருள் எல்லாம் மண்ணில இருந்து அதை எடுத்து எல்லா பிரான்ச்சுக்கும் அனுப்புதுங்க. நிறைய பிரான்ச் இருக்கு அதுக்கு. அந்த பிரான்ச்சஸ் தான் நாம கொடிகள். திருச்சியில் ஒரு பிரான்ச்சு, ஈரோட்டில் ஒரு பிரான்ச்சு, அப்படி நிறைய பிரான்ச் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும். கோயம்புத்தூர்ல இருக்கிற பிரான்ச்சு தான். கோயம்புத்தூர்ல நிறைய பிரான்ச் இருக்கு. இந்த கொடிகளாக இருக்கிற நாம 4வது வசனத்துல சொன்னபடி, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அப்படின்னா, அப்ப கொடி சொல்லுமா நான் செடியில நிலைத்திருக்க மாட்டேன்னு? சொல்லுவாங்க? சொல்லுமா? சொல்லாதா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லாது, ஆனா செய்யும். அது பேசாது, ஆனா செய்யும். எப்பன்னு பார்க்கலாம். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கொடி செடியோட நிலைச்சிருக்கணும், இணைஞ்சிருக்கணும், சேர்ந்து இருக்கணும், அப்பதான் அது கனி கொடுக்கும். அப்படி அது நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்காது. அப்படி போல நீங்களும்
செடியான மெய்யான திராட்சை செடியாகிய என்னோடு கூட நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். என்ன என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா என்னங்க? இதை புரிஞ்சுக்கணும்னா திராட்சை செடியை நீங்க போய் பார்க்கணும். எத்தனை பேர் திராட்சை செடி பார்த்துருக்கீங்க? நீங்களாம் பார்த்தது இல்லையா? திண்டுக்கல் பக்கம் போனது இல்லையா? ட்ரெயின்ல போனீங்கன்னா பார்க்கலாம் ரெண்டு பக்கமும். அதை எப்படி பயிர் செய்கிறார்கள்? பந்தல் போட்டு. ஏங்க பந்தல் போடுறாங்க? கீழே படுறாதா? அவ்வளவு பெரிய பரங்கி கொடியே கீழே படுறது. தம்மா துண்டு திராட்சை கொடி கீழே படுறாதா? படரும். படராமல் போகாது. ஏன் மேல ஏத்துறோம்? குலை பெருசா இருக்கும். அப்புறம் பறிக்க எளிதாக இருக்கும். ஸ்ப்ரே பண்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். மருந்துகள் எல்லாத்தையும் கீழே விழுந்தா வீணா போயிடும். மண் ஒட்டிக்கும், தூசி ஒட்டிக்கும், யாராவது மிதிச்சிருவாங்க இல்லையா? இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான காரணம். நீங்கள் ஒரு திராட்சை செடியை வைத்து பயிரிட்டு பாருங்கள். ஒரு கொடியை மேலே ஏத்துங்க, இன்னொரு கொடியை என்ன செய்யுங்க, செடியை மண்ணில் விட்டு பாருங்க. என்ன ஆகும் தெரியுமா? பிரதர், ஏன் மண்ணிலே இருக்கிறதுனால கனி கொடுக்காது? அப்ப ஏரியெல்லாம் இருக்கணுமா? உயரத்துல இருந்தா கனி கொடுக்குமா? கனி தராது. பிரதர் சொன்ன மாதிரி கனி தராது. ஏன்? அது தனியாக வேர் விட்டு விடும். ஏன் விடக்கூடாதா? ஏன் விடக்கூடாதான்னு நான் கேட்கிறேன். தப்பா? அதுக்கு என்ன அர்த்தம்? செடியாக ஒன்னிலே நான் நிலைத்திருக்க விரும்பவில்லை, உன்னோடு நான் இணைந்திருக்க விரும்பவில்லை, சேர்ந்திருக்க விரும்பவில்லை, நான் தனியா என் சொந்த காலில் நின்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா இலைகள் வரும், தண்டு பெருக்கும், செழிப்பாக படரும், எல்லா இடத்துக்கும் போகும், காம்பவுண்டை தாண்டி போகும். ஆனா பூ பூக்காது, பிஞ்சு வைக்காது, காய் காய்க்காது, கனியும் கிடைக்காது. நான் உன்னிடத்துல இல்லை. ஐ எம் நாட் அட்டாச்டு வித் யூ, ஐ எம் நாட் டிபெண்டிங் அப்பான் யூ. நான் உன்னை சார்ந்து இருக்கலையா? நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை இருக்கு, சம்பளம் இருக்கு, பேங்க்ல பணம் இருக்கு, வீடு வாசல் எல்லாம் வசதி இருக்கு. அப்புறம் என்ன வேணும்? நீங்க தேவையில்லை, உங்களுக்கு முழுசா கீழ்படின்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் தந்துட்டீங்க, இது போதும் எனக்கு, இதை வச்சு நான் பார்த்துக்கிறேன், சொந்த காலில் நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். அப்பதான் கனி கொடுக்க மாட்டாதது போலன்னு இருக்காரு. ஏன் அவர் இதை திராட்சை செடியை சொன்னாரு? வேற எதுவும் சொல்லியிருக்க கூடாதா? இதுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. நாம் அவருக்கு கனி கொடுக்க வேண்டுமானால் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அப்பதான் அவரிடமிருந்து வருகிற சாறு நமக்கு கிடைக்கும். அந்த போயம், சைலம், மினரல்ஸ், மெட்டல்ஸ், வைட்டமின்ஸ், வாட்டர் எல்லாம் கிடைக்கணும்னா அவரை சார்ந்து இருக்கணும். அதான் சாறு. சார்ந்து இருக்காம நாம சாரம் உள்ளவர்களாக ஆக முடியாது. என்னிலே சாரம் இருக்கிறது அப்படின்னா நான் அவரை எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறேன் என்பதை பொறுத்தது. நம்ம கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. குமாரனை கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் பண்ணி இருக்காரு, பிள்ளை ஆக்கி இருக்கிறாரு, அதுக்காக உயிரோட வச்சிருக்காரு இந்த உலகத்துல. ஆனா நாம இதெல்லாம் அப்பப்ப மறந்து போறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு வரும்போது எல்லாத்தையும் சொல்லி அழுதுறோம், நமக்கு மனசு கலங்குது. ஐயோ இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா ஆண்டவரேன்னு அப்படியே அப்படியே கலங்கி நம்ம அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆனா அப்புறம் அப்புறம் என்ன செஞ்சுக்கிறோம்? இதெல்லாம் மறந்து போகிறோம். ஆண்டவரை அறியாதவனை போல நடந்து கொள்ளுகிறோம். சரி, இப்ப கனின்னா என்னன்னு சொல்லுங்க. கனி 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 தர வேண்டும், கனி தர வேண்டும்ங்கிறாரு. அப்படின்னா என்னங்க? கனின்னா பழம், பழம் தரணும், பழம் தரணும்னு சொல்றாரு. அப்படின்னு என்னங்க? நீங்க ஒரு ஒரு மல்கோவா மாமரம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. நம்ம ஐயா குனியமுத்தூர்ல அவர் வீட்டுல
நம்ம ஊழியர் ஒரு நல்ல கேரளாவுக்கு போய் ஒரு நல்ல மல்கோவா மாமரத்தை கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு வச்சுங்க. எதுக்காக வச்சிருக்காரு? அது பலன் தரும் தானே வச்சிருக்காரு. பலன் தரணும்னா அது பழம் கொடுக்கணும் இல்லையா? பலன் தரலைன்னா என்ன செய்வார்? வெட்டி போட்டுருவாரு. ஆனால் ஆண்டவர் நம்மளை வெட்டி போடுறதில்ல. ஆனால் நம்ம வெட்டியாக இருக்கிறோம். அவர் வெட்டி போடலைன்னாலும் நம்ம வெட்டித்தனமா அவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம். ஐயா ஒரு மரம் வச்சிருக்காரு. அதில் அவர் அடிக்கடி வெளியூர் போயிடுவார். வீட்டில் தண்ணி ஊற்றலை, பராமரிக்கலைன்னு வச்சுக்கங்களேன். அதில் ஒரு 100 பழம் இருக்கு. அந்த மரம், இந்த மனுஷன் என்னுடைய எஜமா என்னை கவனிக்கல, தண்ணி ஊற்றலை, எரு போடலை, அவர் வாட்டுக்கு போயிடுறாருயா. வெளிநாட்டுக்கெல்லாம் போறாரு, தமிழ்நாட்டு பூரா சுத்துறாரு, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் போறாரு, என்னைய கவனிக்கல அப்படின்ட்டு ஒரு 50 பழத்தை எடுத்து அது ஜூஸ் போட்டு அப்படி உறிஞ்சு குடிச்சிடுதா? ஏங்க? அது எஜமானுக்குரியது. அது பலன். அதான் கனின்னா தனக்குரியது அல்ல. உங்களுக்கு வீடு வாசல் காரு பணம் சொத்து பத்து ஆளு எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது கனி இல்லை. எஜமானுக்கு என்று நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ, என்ன வைத்து இருக்கிறீர்களோ, அதுக்கு பேர் தான் என்ன? கனி. அதான் பழம். அதை எதிர்பார்த்தா வச்சிருக்காரு. இந்த உலக பிரபல காரியம்லாம் என்ன? இலைகள். சொந்த காலில் நிக்கிறேன்னு வேர் விட்டோம்னா இலைகள் வருதா இல்லையா? அந்த இலைகள் நிறைய வரும், பெரிய பெரிய இலையா வரும். என்னைக்கு கனி தரலையோ நிறைய இலை கொடுக்கும். ஒரு பிரதர் மரம் வச்சிருக்காரு. அவர் வீட்டில் கனியே வரல. அந்த மரத்துல நிறைய இலையா இருக்கு. அவர் உடனே சபையில சொல்லி அறிவிச்சு, எங்க வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடத்துங்க, ஒரு லோடு நிறைய எங்க மரம் இலை தந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரா? இலைகள் என்பது செடியானது, கொடியானது தன்னை தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக உணவு தயாரிக்கிற இடம். தனக்குத்தானே தன்னுடைய சொந்த நன்மைக்காக உள்ளதுதான் இலைகள். இந்த உலகத்துல உள்ள எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதம்லாம் இலைகள். கனி மட்டும்தான் எஜமானுக்கு. சில மரங்கள்ல இலைகளுக்காக இலை தர வேண்டும் என்கிற பலனுக்காகவே வைக்கிறது உண்டு, அது வேற விஷயம். கனி என்பது எஜமானுக்குரியது. எஜமான் எதை நம்மிடத்துல விரும்பி நம்ம இடத்துல பெற்றுக்கொள்ளுகிறாரோ அதுக்கு பேர் தாங்க கனி. இல்லைன்னா அது வெறும் இலைகளாகத்தான் இருக்கும் என்பதை நாம மறந்து போகக்கூடாது. நாம கனி கொடுக்கிறோமா? நாம எப்படி கனி கொடுக்கிறோம்? அவருக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா? அவர் கொடுக்குற அந்த நரிஷ்மெண்ட்ஸ் வந்தாதாங்க நம்ம கனி கொடுப்போம். நம்முடைய சொந்த சிந்தையில புத்தியிலே நம்முடைய அறிவுல கனி கொடுக்க முடியாது. என்ன வேணா படிச்சிருக்கலாம். நான் சயின்ஸ் படித்தேன், சயின்டிஸ்ட் ஆகலை. மேத்ஸ் படித்தேன், மேத்தமெட்டிஷியன் ஆகலை. எம்டிஹெச் படித்தேங்க, அதனால நான் தியாலஜின் ஆயிட்டேனா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஆனால் எம்டிஹெச் படிக்கும்போது ஒரு காரியம் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன படித்தாலும், எம்டிஹெச் படித்தாலும் டிடி படித்தாலும் என்ன படித்தாலும் நம்ம மண்டை எம்டி கெட்டு தான். எம்டி கெட்டு. ஏனென்றால் பெரிய ஞானியெல்லாம் சொல்லியிருக்காங்க, கட்டுறது கையளவு கல்லாதது உலகம். எவ்வளவு நீங்க படிச்சு பாருங்க, ஐயோ இன்னும் இவ்வளவு இருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியலையே அப்படின்னு தான் தோணுமே தவிர ஒரு நல்ல விசுவாசிக்கு நாம எல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஹெட் வெயிட் வரக்கூடாது. வராது, நல்ல விசுவாசிக்கு வராது. நாம எம்டியா தான் இன்னும் இருக்கிறோம். இன்னொன்று பிரியமானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எம்டியா இருக்கீங்களோ அப்பதான் என்ன செய்ய முடியும்? அதை ஃபில்லப் பண்ண முடியும். முதல்ல ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம எதையாவது கொண்டுகிட்டு போகக்கூடாது. முதல்ல நம்மளை எம்டி செய்யணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும்போது என்ன செஞ்சாரு? He emptied himself. கெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கார்னேஷன் சொல்றாங்க. இன் பிளஸ் கரோ, 2 லத்தீன் வார்த்தையை சேர்த்து தான் இங்கிலீஷ்ல இன்கார்னேஷன் போட்டிருக்கு. இன் என்றால் அணிந்து கொள்ளுதல், கரோ என்றால் மாமிசம். சரீரத்தை, மனுஷிகத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு தெய்வீகம் இல்லையா? சரீரத்தை, மனுஷிகத்தை அணிந்து கொள்வதற்காக தெய்வீகத்தை சற்றே ஒதுக்கிக்கிட்டார். ரெண்டும் இருக்கு அவர்கிட்ட.
அதிகமா இதை காட்டல. இது தனக்காக பயன்படுத்தல, தெய்வீகத்தை அடுத்தவங்களுக்காக பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பது என்பதன் பொருள் என்ன? தேவகுமாரன் என்பதை அறிய வேண்டும், அவரை இரட்சகராகவும் கர்த்தராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு பரிபூரணமாக கீழ்ப்படிய வேண்டும், அவரோடு இணங்கி இருக்க வேண்டும், அவரை சார்ந்து இருக்க வேண்டும், அவரோடு சேர்ந்து நடக்க வேண்டும், விசுவாச மக்களோடு தொடர்ந்து அன்பிலே ஐக்கியத்திலே நிலைத்து இருக்க வேண்டும். நான் சபைக்கெல்லாம் வரமாட்டேயா, எனக்கும் அவருக்கும் ஆகாது. சபையிலேயே நீ இணைந்தில்லைன்னா கர்த்தர்கிட்ட நீ எங்க இணைஞ்சிருக்க போற? அப்படி இல்லை. இணைந்து தாழ்ந்து நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து சபையில ஒவ்வொருவருடைய அன்பு பாராட்ட வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும், விசுவாச மக்களோடு அப்படி தொடர்ந்து நாம் நடக்க வேண்டும். இதைத்தான் ரிமைன், அபைடு என்று சொல்லி ஆங்கில வேதாகமங்களில் எழுதியிருக்கிறார்கள். ஆனா நாம யாரு அப்படிங்கிறதே நம்ம பல சமயங்கள்ல நம்ம மறந்து போறோம். வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், பலவிதமான இடர்பாடுகள் வரும்பொழுது நாம கவலைப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், ஐயோ என்று கலங்கி தவிக்கிறோம். எங்க போவேன், யார்கிட்ட போவேன்? எங்கேயும் போவேன்னா யார்கிட்டையும் போவேன், ஆண்டவர்கிட்ட தான் போகணும். நான் யாருன்னு தெரியாமே நான் அழுதுகிட்டு இருக்கேன், நான் யாருன்னு தெரியாமே நான் கலங்கிக்கிட்டு இருக்கேன். நம்ம யாரு? நாம் தேவனுக்கு புத்திரர்களாக இருக்கிறோம். நம்ம எது கலங்கணும்? அவர் பார்த்துக்கு வரியா? வடநாட்டுல எங்க சகோதரர் ஒரு தடவை போயிருக்கும்போது, முந்திரி பிரசாத்னு ஒரு ட்ரைபல், அப்படின்னா ட்ரைபல்னா பழங்குடி மலைவாழ் மக்கள், பழங்குடியினர். அவங்களுக்கு நாகரிகம் கிடையாது, படிப்பறிவு கிடையாது. அங்க போய் யாரோ ஊழியம் செஞ்சு ஒரு மனுஷன் ஏத்துக்கிட்டான். அந்த கிராமத்துல முதல் ஆள் ஆண்டவரை ஏத்துக்கிறான், பேர் முந்திரி பிரசாத். இது உண்மை சம்பவம், நான் கேட்ட சம்பவம், நேரில் பார்க்கல. உடனே நாட்டு கூட்டம் போட்டு பஞ்சாயத்து வச்சு அவனை ஊரை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. அவன் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, அவன் வீட்டை காலி பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, கடையில் எதுவும் வாங்கக்கூடாது, ஊருக்கு வெளியே தள்ளி போயிடணும், இங்கே வரவே கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது, தள்ளி வச்சிருவாங்க. அது ஒரு நாள் அந்த தீர்ப்பு நடக்காது, 7 நாள் நடக்கும். 7 நாளும் கிராம மக்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாரும் வந்து மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க பஞ்சாயத்துல. அவ்வளோ பேருக்கு இவன் சாப்பாடு போடணும். என்னங்க நியாயம் இது? படிப்பறிவு இல்லாத மனுஷங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டான். அந்த 7 நாள் அவன் சோறு போடுறான், பந்தி பரிமாறுறான், எல்லாத்தையும் கொடுத்து எவ்வளவு செலவு பண்ணவனோ தெரியாது. காலையில கொடுக்க வேண்டியது கொடுக்குறான், மத்தியானம் கொடுக்க வேண்டியது, நைட்டு கொடுக்க வேண்டியது, இன்னும் அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குதோ டீ காப்பி அதெல்லாம் கொடுத்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கான் 7 நாளும். அப்ப இங்கேருந்து போன நம்ம பிரதர் கேட்குறாரு அந்த ஆளை பார்த்து, ஐயோ உன்னைய 7 நாள் கழிச்சு தள்ளி வைக்க போறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா, கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, என்னையா செய்ய போறா, அடுத்த வாரத்தை பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, கவலை இருக்கான்னு கேட்டாரு. அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்மெல்லாம் தியாலஜி படிச்சிருக்கிறோம், பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், கமெண்ட்ரி படிக்கிறோம், லைஃப் ஸ்டடி பைபிள்லாம் படிக்கிறோம், என்னென்னமா படிக்கிறோம், பெரிய பிரசங்கங்களை கேட்கிறோம். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அவரை நான் பரலோகம் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி வேதத்துல வாக்கு பண்ணியிருக்காரியா, என்னைய கைகளை விட்டுருவாரா? இதை செய்ய மாட்டாரா அவரு? இதை செய்யலைன்னா அவர் எப்படியா பரலோகம் கொண்டு போவாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் கவலைப்பட வேண்டியது இல்லையா, இது அவருடைய தலைவலிங்கிறான். நான் ஏயா கவலைப்படனா? அவரை ஏத்துக்கிட்டேன்ல, he is responsible for it. அவரு தான் பொறுப்பாளி. என்னைய காப்பாற்றணுமா, சாகடிக்கணுமா, என்னைய இழிவுபடுத்தணுமாங்கிறது அவருடைய பொறுப்பு, அவருடைய தலைவலி.
அவருடைய கவலை. நான் எதுக்காக கவலை பண்ணும் பையன் அப்படிங்கிறார். இந்த பிரதர் நடுங்கி போயிட்டார். பாருங்க, ஒரு ஏழை மனுஷன், படிப்பறிவு இல்லாதவன், விசுவாசம் மட்டும் இருக்குங்க அவனுக்கு. பிரியமானவர்களே, வாசம் என்றால், சம் என்றால், விசுவாசம் தமிழ் வார்த்தை இல்ல, சம் என்றால் அவருக்கு மேன்மைன்னு அர்த்தம். வாசம் என்றால் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். சுவாசம் தான் அதை காண்பிக்குது. இருக்கமா இல்லையா, படுத்து நான் மயங்கி விழுந்துட்டேன்னா இங்க கையை வச்சு பார்ப்பாங்க. சுவாசம். ஆவிக்குரிய நிலைமையில நம்ம சுவாசத்தோடு வாசம் செய்ய வேண்டுமானால் என்ன இருக்கணும்? முன்னால ஒரு வி போடணும். விசுவாசம் இருக்கணுங்க. அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. நமக்கு அந்த அளவுக்கு இருக்கிறதா? நம்மிலே வாசம் செய்கிறதா? நமக்கு அந்த விதமான ஆவிக்குரிய சுவாசம் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் தேவனுடைய அடிமை. ரோமர் 6:22. தேவனுடைய சுதந்திரர். நான் அவருக்கு கனி தரும்படியாக தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். யோவான் 15:16. மெய்யான திராட்சை செடியின் பகுதியாக இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய வாய்க்காலாக இருக்கிறேன். ஐ ஆம் த சேனல். அவரிடமிருந்து வருகிற சாறை உறிஞ்சி நான் அவருக்கு கனி கொடுத்து மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டியவன். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர் நாம் கவலைப்படலாமா? கண்ணீர் சிந்தலாமா? சந்தேகம் கொள்ளலாமா? அவரை குறைத்து மதிப்பிடலாம்? இதெல்லாம் அவருக்கு முடியுமாங்க? அவர் செஞ்சாரியா, நான் செய்ய முடியுமா? அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொண்டாலும் சரி, பார்த்து கொள்ளாவிட்டாலும் சரி, அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, என்னை மாண்டு போக வைத்தாலும் சரி, அவருடைய சித்தமே நிறைவேறட்டும் அப்படின்லாம் பக்தர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அவருக்கு எல்லாம் செய்ய உரிமை இருக்குது. ஏன்னா படைத்தது மாத்திரம் இல்ல, என்னை விலை கொடுத்தும் வாங்கியிருக்கிறார். அப்ப ரெண்டு வகையில அவர் எனக்கு சொந்தக்காரர். நான் அவருடைய பிள்ளைதான். அவருடைய காரியங்களுக்கு அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க வேண்டியவன், இணங்கி போக வேண்டியவன், அவரோடு கூட அவருக்கு அடங்கி போக வேண்டியவன். எனக்கென்று ஒரு தனியாக ஒரு யோசனை, சித்தம், திட்டம் எதுவும் கிடையாதுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது பல இடங்கள்ல. இப்படியாக நாம் சிந்திப்போம். நாம வேத வசனத்தை இந்த விதமாக கருத்தூன்றி படிக்க வேண்டும். அந்த வசனத்துல நாம முழுமையாக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது அவர் சொன்னாரு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வலைகளை போட வேண்டும். நம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஜனங்களை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும். அவருக்கு கீழ்ப்படுகிறதுனாலே, முழுமையாக கீழ்ப்படுகிறதுனாலே நாம் அவருக்கு கனிவு கொடுப்போம். அவரை சார்ந்து இருக்கிறதுனாலே, நம்ம புத்தியினால அல்ல. நாம வேற ஏதோ செஞ்சு எதையோ பேசி நாம் அவருக்கு கனி கொடுக்க முடியாது. ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கனி கொடுக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளை சொல்லி அவரை சார்ந்துதான் இந்த காரியங்களை செய்ய. ஏனென்றால் நான் அவருடைய மகன், நான் அவருடைய சுதந்திரர், நான் அவருடைய அடிமை, நான் அவராலே விலைக்கு வாங்கப்பட்டவன். அவர் என்ன சொல்லுகிறார் அதைத்தான் நான் செய்வேன். நான் எளியவன், சிறியவன், வறியவன், ஒன்றும் இல்லாதவன் தான். ஆனால் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். நான் அவரை நம்புவேன், அவரை விசுவாசிப்பேன், அவர் சொன்னதை கேட்பேன். அவர் என்னை என்ன சொன்னாலும் சரி, கொன்று போட்டாலும் சரி. இப்படியாக நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.